வணக்கம் அன்பர்களே. வேதாத்திரி வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று வாக்குப்பதிவுக்கான முடிவுகளை காணலாம். நேற்றைய தினம் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். உடல் மன பிரச்சனைகளுக்கு எளிய முறை உடற்பயிற்சி மிகச்சரியான தீர்வு என்பதில் ஐயமில்லை. ஆனால் தன்னுடைய வாழ்க்கை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு என்று யோகத்திற்கு வருவதும் தியானம் கற்பதும் சரியா என்று கேட்டிருந்தோம். இதற்கு கூடுதலாக உங்கள் கருத்தையும் தனியாக தெரிவிக்கலாமே என்று சொல்லியிருந்தோம். இதில் நாங்கள் கொடுத்த பதில் என்னவென்றால், சரிதான், தவறே, கருத்து ஏதுமில்லை என்று 3 பிரிவில் அந்த பதிலை தந்திருந்தோம். இதில் சரிதான் என்று 93% அன்பர்கள் வாக்கு தந்திருக்கிறார்கள். தவறு என்று சொல்லி 4% அன்பர்கள் பதில் தந்திருக்கிறார்கள். கருத்து ஏதுமில்லை என்று 3% அன்பர்கள் கருத்து தந்திருக்கிறார்கள். பொதுவாகவே நம்முடைய அன்பர்கள் மட்டுமல்ல, உலக மக்களும் கூட ஒரு மெய்யை பொய்யாக்குவார்கள், ஒரு பொய்யை மெய்யாக்குவார்கள். அதாவது ஒரு பொய் சொன்னால் அந்த பொய்யை உண்மையாக நிரூபிப்பது போல சொல்வார்கள். ஒரு உண்மையை அப்பட்டமாக பொய் சொல்லி இல்லவே இல்லை என்று பொய்யாக ஆக்கிவிடுவார்கள். அதுபோல இந்த கருத்தை கூட அப்படி மாற்றிவிட்டார்கள் என்று சொல்லலாம். இந்த கேள்வியில், இந்த வாக்குப்பதிவு கேள்வியில் முதலாவதாக ஒரு குறிப்பை தந்திருக்கிறோம். உடல் மன பிரச்சனைகளுக்கு எளிய முறை உடற்பயிற்சி மிகச்சரியான தீர்வு என்பதில் ஐயமில்லை என்று சொல்லிவிட்டோம். அதற்கு பிறகு தன்னுடைய வாழ்க்கை பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு என்று யோகத்திற்கு வருவதும் தியானம் கற்பதும் சரியா என்றுதான் கேட்டிருக்கிறோம். இந்த கேள்வியை சரியாக உள்வாங்கினார்களா என்று நமக்கு தெரியவில்லை. ஒரு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வாழ்ந்துதான் தீர்க்க வேண்டும். பொருளாதாரத்தில் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு அதே பொருளாதாரத்தில் இருந்துதான் அதை சரி செய்ய முடியும். இந்த இரண்டையும் சரி செய்ய வேறு வாய்ப்புகள் கிடையாது. யோகத்திற்கு வருவது என்னவென்றால், தப்பித்தல் என்ற ஒரு காரணம் கூட அங்கே வந்துவிடும். இதை உண்மையாக எப்படி புரிந்து கொண்டு வாக்கு தந்தார்கள் என்று தெரியவில்லை. ஆனால் இந்த கேள்வியை சராசரி மனிதரிடம் கேட்டால், நான் இதற்கையா யோகத்திற்கு வருகிறேன் என்றுதான் சொல்லுவார். எனக்கு யோகம் தேவையில்லை, என் பிழைப்பை முதல் பார்க்கிறேன், என் பொருளாதாரத்தை நான் உயர்த்துகிறேன், என் வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும், அதற்கு பிறகு யோகத்துக்கு வருகிறேன் என்றுதான் சொல்லுவார். பொதுவான கருத்தை கூட அப்படித்தான். எல்லாத்தையும் விட்டுவிட்டு யோகத்திற்கு வர வேண்டியது அவசியம் இல்லை. அந்த யோகத்திற்கான தேடல் முற்பிறவியின் பயனாக, அதாவது நம்முடைய மூதாதையர்கள் வழியாக ஒரு ஆர்வத்தில் தொக்கி நின்றால் எந்த ஒரு தடையும் மீறி யோகத்திற்கு வரக்கூடிய வாய்ப்பு அங்கே உருவாகிவிடும். அப்படி இல்லை என்றால் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகுதான் யோகத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அங்கே உருவாகும். நாம் என்னதான் சொல்லி விளக்கம் கொடுத்தாலும் அவர் வரமாட்டார். பொதுவாக சொல்வது போல, கையை பிடித்திருந்தால் கூட வரமாட்டார். அப்படித்தான் இந்த யோகத்திற்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மக்களிடம் கலந்திருக்கிறது. அந்த சூழ்நிலையில் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் பொருளாதாரத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் யோகம் சிறந்தவில்லை என்று நம்புவது மிக கடினம். யோகத்தில் நமக்கு என்ன கிடைக்கிறது என்று கேட்டால், மன அமைதியும் நிறைவும் கிடைக்கிறது. மேலும் கூடுதலாக அந்த மனதின் வழியாக மனதிற்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய இறை உண்மையையும் நாம் புரிந்து கொள்கிறோம். அந்த உண்மை புரியும் பொழுது பிரம்மயானம் என்ற ஒரு முழுமையான விளக்க உணர்வு கிடைக்கிறது. நான் யார் என்ற ஒரு கேள்விக்கான பதிலும் கிடைக்கிறது. இந்த இயற்கையும் நானும் வேறு வேறு அல்ல என்ற ஒரு முழு விளக்கம் அங்கே கிடைக்கிறது. அதோடு இறைவனே நானாகவும் இருக்கிறான் என்ற ஒரு முழுமையான உணர்வான தெளிவான முடிவு அங்கே கிடைக்கிறது. இதைத்தான் அகம் பிரம்மாஸ்மி என்று கூட சொல்லுவார். இந்த விளக்கத்திற்கு வருவதற்காகத்தான் இந்த யோக பயிற்சிகள் நமக்கு இருக்கிறது. இதற்கு இந்த மனதை ஒழுங்குபடுத்த வேண்டும்.
அதற்காக தீட்சை என்ற ஒன்றை பெற்றுக்கொண்டு அதன்படி அந்த குரு வழங்குகின்ற தவம், தியானம் தொடர்ந்து செய்து வரும்போதுதான் மனம் ஒரு நிலைக்கு வருகிறது. மனம் தன்னுடைய மூலத்தை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அங்கேதான் கிடைக்கிறது. அதன் வழியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு முழுமை, உண்மை என்ன என்ற ஒரு விளக்கம் கிடைக்கிறது. அதன் வழியாகத்தான் நம்முடைய குறைகளை தீர்த்துக் கொள்ள முடியும். நேரடியாக யோகத்திற்கு வந்தவுடனேயே நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதில்லை. ஒருவேளை அப்படி நீங்க நினைத்து வந்திருந்தால் இப்போது யோசித்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை பிரச்சனை முன்னை விட அதிகமாகத்தான் இருக்கும், குழப்பமாக இருக்கும், பொருளாதாரம் சிக்கலாக இருக்கும். காரணம், அதை விட்டு விட்டு வந்து விட்டீர்கள். இதுதான் பிரச்சனை. இப்போது என்ன செய்ய வேண்டும் என்றால், முதலில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்க வேண்டும். அது என்ன என்ன என்று விளங்கிக் கொள்ள வேண்டும். பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு இல்லாமல் யோகத்திற்கு வரவே முடியாது என்பதுதான் உண்மை. அன்றாடம் காட்சி, ஒரு பாமரன், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த யோகத்திற்கு வர முடியாது. ஒருவேளை வந்தாலும் கூட தொடர முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் அதில் இருந்துவிட்டு வெளியே போய் விடுவார்கள். இப்போது கூட நம்முடைய யோகத்திற்கு வந்து ஆசிரியர் பயிற்சி வரை வந்தவர்கள் கூட இதை விட்டு வேற ஏதோ செய்கிறார்கள். அப்படி கூட நடக்கும். காரணம், அவர்கள் அந்த வாழ்க்கையின் முழுமையை பாதி பாதியாக விட்டு கைவிட்டு விட்டு வந்து விட்டார்கள். அதை முழுமை செய்யவில்லை. அந்த வாழ்க்கையை, பொருளாதாரத்தை முழுமை செய்யாமல் கைவிட்டு விட்டு யோகத்திற்கு வந்தால் இந்த யோகத்தையும் அவர்கள் விட்டுவிட்டு போகிறது மாதிரியான சூழ்நிலைகள் உருவாகிவிடும். அப்போது அதுவும் கெட்டுவிடும், இதுவும் கெட்டுவிடும். அப்படி இல்லாமல் முழுமையாக உங்கள் வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ பழக வேண்டும். அதோடு பொருளாதாரத்தில் ஒரு நிறைவு வேண்டும். இந்த அளவிற்கு என்னுடைய சம்பாத்தியம் வேண்டும் என்று ஒரு இலக்கு வைத்துக் கொண்டு சம்பாதித்து அந்த நிறைவில், திருப்தியில் யோகத்திற்கு வர வேண்டும். அரைகுறையாக வாழ்க்கை பிரச்சனைகளை தீர்க்காமல், பொருளாதாரத்தை உயர்த்தாமல் அப்படியே விட்டு வருவது இந்த யோகத்தையும் கெடுக்கும். அதாவது உங்களுக்கான யோகத்தை கெடுக்கும். எனவே இந்த வாக்கெடுப்பில் இந்த 93% அன்பர்கள் தந்தது தவறு என்றுதான் சொல்ல வேண்டியுள்ளது. ஒருவேளை அவர்கள் இந்த யோகத்தில் இருந்து கொண்டே சொல்லக்கூடிய பதிலாக இதை எடுத்துக்கொள்ளலாம் தவிர, புதிதாக வரக்கூடிய அன்பர்கள் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 100க்கு 90 நபர்கள் யோகத்திற்கு வருவதற்கு யோசிப்பார்கள். வாழ்க்கைக்கும் பொருளாதாரத்திற்கும் தீர்வு யோகம் அல்ல. வாழ்க்கையை வாழ்க்கை வழியிலும், பொருளாதாரத்தை பொருளாதாரத்தின் வழியிலும் தீர்த்து முழுமை செய்து கொண்டு அந்த நிறைவில்தான் யோகத்திற்கு வர வேண்டும். அப்போதுதான் யோகத்தில் நீங்கள் முழுமையாக ஈடுபட முடியும். ஒரு தவம் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை பிரச்சனை அல்லது பொருளாதார பிரச்சனை இருந்தால் தவம் செய்ய முடியாது. மன ஓட்டம் இங்கே இருக்காது. அந்த பிரச்சனைகளை என்ன என்று யோசித்துக் கொண்டே இருக்கும். அதை எப்படி தீர்க்கலாம் என்று யோசித்துக் கொண்டே இருக்கும். ஒரு கணக்கு போட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய மனநிலை அங்கே உருவாகி மனம் ஒரு நிறைவில் இருக்காது. மனம் தன்னுடைய அலைகளை பரப்பவிட்டுக் கொண்டே இருக்கும். மனம் தன்னுடைய சுழற்சியை குறைத்துக் கொள்ள விரும்பாது. அப்படி என்றால் தவம் அங்கே சிறக்காது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி இந்த யோகம் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும்? எனவே மனம் முதலில் அமைதியாக வேண்டும், நிறைவாக வேண்டும். அதற்கு யோகம் துணைதான் என்றாலும் கூட அதற்கு முன்பாக உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் ஒரு நிறைவில் வைத்துக் கொண்ட பிறகுதான் யோகத்திற்கு வர வேண்டும் என்பது உண்மையாகிறது. நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவை சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.